முன்னோர்கள் எடுத்த தெளிவான முடிவு இஸ்லாத்தில் தான் மனிதன் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என்று. அந்த பெரியோர்கள் தேர்ந்தெடுத்த மார்க்கம் தான் இன்று நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். Because we do not want any humiliation under any human being. We want to have a brave walk in this world and not a slave walk. So we embrace Islam. Islam saved us. We live under the banner of Islam as soldiers. We live very brave life in Islam alone. No discrimination in this. அதனால் மொழி பேசிய தமிழர்களோடு நாம் ஒன்றரை கலந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் சென்ற போது என்னுடைய இன சகோதரர்களின் வீடுகள் மொழியால் தமிழர்களாக இருந்தவர்கள் நம்முடைய முஸ்லிம்களின் வீடுகளை சூறையாடி பெண்களின் கற்புகளை சூறையாடி விட்டீர்கள். உங்களை எல்லாம் சந்திக்கலாம் என்று தான் வந்தேன். தயவு செய்து இதை ஸ்பான்சர் பண்ணவர்கள் பொறுத்துக் கொள்வார்களாக. எனக்கு நெஞ்சத்தில் உள்ள புண்ணை ஆற்றிக் கொண்டால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். என் மனதிலே பட்டதை சொல்லாமல் போனால் நான் முனாஃபிக்காகி விடுவேன். சொல்லிவிட்டு போனால் முரண்பட்டவனாகி விடுவேன். முனாஃபிக்காக இருப்பதை விட முரண்பட்டவனாகவே இருந்து விட்டு போகிறேன். அதனால் இது தனிப்பட்டவர்களை தாக்குகின்ற கூட்டமோ யாருக்கும் உறுதி சொல்லுகிற கூட்டமோ அல்ல. பட் yet the painful instant which we saw is not good. அன்புள்ள சகோதரர்களே, பேனா கத்தி கூட இல்லாமல் 1980 ஆண்டு என்னுடைய வீட்டு இல்லத்திலே நின்றீர்களே, மறந்து விட்டீர்களா? உங்களை எல்லாம் கூட்டம் போட்டு முதல் சிறை தண்டனையை எனக்கு தமிழக சர்க்கார் கொடுத்தது இலங்கை தமிழர்களுக்கு குரல் கொடுத்தேன் என்பதற்காக. என்னை 48 நாள் சிறையில் வைத்து கொடுமைப்படுத்தினார்களே, நினைவிருக்கிறதா? யார் பெற்றவில்லையோ, யார் பெற்ற உங்களுக்கோ எங்கோ இருப்பவர்களுக்கு நான் குரல் கொடுத்தது, என் இன சகோதரர்கள் வீடுகளில் நீங்கள் புகுந்து அடித்தது என்னால் மன்னிக்கவே முடியாது. முதலில் இலங்கை தமிழர்களுக்கு குரல் கொடுத்து தமிழகத்திலே சீரணி அரங்கிலே முதலிலே கூட்டம் போட்டவன் நான். எனக்கு பின்னால் தான் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் களத்திலே குதித்தது. ஸ்ரீ சபாரத்னம் போன்றவர்களை ஒழித்து வைத்ததற்காக தேச பாதுகாப்பு சட்டத்திலே என்னை இந்திய சர்க்கார் கைது செய்த போது கூட உங்களை நான் காட்டிக் கொடுக்கவில்லை. நன்றி கட்டவர்களே, என்னுடைய முஸ்லிம்களுடைய வீட்டிலே நீ நுழைந்ததை என்னால் மன்னிக்கவே முடியாது. இதுவே இறுதியாக இருந்து கொள்ளட்டும். கசப்பான உணர்வுகள் உனக்கு ரெஃபரண்டத்தில் அவங்க ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, அது அவனுடைய சக்தியை பொறுத்த விஷயம். உங்க நாட்டில் உள்ள உரிமைகளில் நான் தலையிட தயாராக இல்லை. அதே நேரம் என் மத உணர்வை புண்படுத்தியவர்களுக்கு நான் எச்சரிக்கை விடாமல் சென்றால் நான் முனாஃபிக்காகவே சென்று விடுவேன். உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை, இனி ஒரு முஸ்லிமின் வீடு விழுந்தால் தமிழகத்தில் உள்ள உங்களுடைய அனைத்து ஸ்தலங்களும் அழிக்கப்படும். இதுவே இறுதியாக இருந்துவிட்டு போங்கள். உங்களோடு உங்கள் இலங்கை அரசுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு உங்களுடைய தனிப்பட்ட பேச்சுவார்த்தை, அதில் நான் தலையிட தயாராக இல்லை. ராஜீவ்காந்திக்கு இலங்கையில் ஒன்று இருக்கிறதே தெரியாத போது நாங்கள் எடுத்துச் சொன்னவர்கள் என்பதையும் மறந்து விடாதீர்கள். 9 சங்கத்தையும் நான் சொல்றேன். நாங்கெல்லாம் இல்லைன்னா ஒரு பேனா கத்திக்கு வழி இல்லாம வந்தவன் இன்னைக்கு ஆயுதத்தை ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு ஒன்று வளர்த்தனவனை மாறல பாத்துச்சு. நோ நோ, we cannot tolerate that. அப்புறம் புலிவேசல காலத்துறதுக்கு எங்களுக்கு வழி தெரியும். எந்த முஸ்லிம்களையும் ஆயுதம் தாங்க வைத்தால் உங்கள் நிலைமை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய தமிழகத்தில் உள்ள தமிழக மக்களிடம் சொல்லிக் கொள்ளுவேன், இவர்களுக்கு இங்கு வேலையே இல்லை என்று. நீ மறுபடியும் தமிழக மண்ணை மிதிக்கணும்னா ஒழுக்கமா இருந்துக்கோ. உனக்கும் இலங்கை அரசுக்கு உள்ளது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. Don't bring Muslims in that. We are humble lambs always sacrificed by government after government. கடைசியில நீங்களாவது சகோதரனுங்க எங்களை பார்த்துக்குவீங்க நினைச்சா நீயும் குத்திட்டியாடா, என்னடா இது? அன்பேரபிள். வெரி சாரி. நீங்க செஞ்சது என்னால் மன்னிக்கவே முடியாது. அவர் பேர் என்ன? மிர்சாவா கல்குடி. அவரு 500 பேரை கொண்டு போய் 16 ஏக்கரால வச்சிருக்காரு. எப்பா அகதிகளாக 58 காசுக்கு வந்த போது உங்களுக்கு 1 முறையா 2 முறையா எத்தனை முறை சிங்கப்பூர் சர்க்கார் எனக்கு தடை விதித்து போது கூட நான் வம்சாவளியினரை பற்றி இலங்கை தமிழர்களுக்கு குரல் கொடுத்தேன். கொஞ்சமா நஞ்சமா பிரதர், எத்தனை வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்து உங்களை எல்லாம் பாதுகாத்ததன் விளைவு இன்னைக்கு எவனவனோ மஞ்சள் குடிச்சிட்டு போறான். No, no, this is not good. I think this cassette will very fastly come. Please take yourself care and have a harmonious life with Muslims. Muslims are interested only in their Islam, not in the local politics. We least care about it. இங்க ராவண ஆண்டா என்ன, ராம ஆண்டா என்ன, எங்களுடைய இஸ்லாமிய மக்கள் மீது தயவு செய்து காரி துப்பாமல் இருங்கள் தோழர்களே. போதும், இனிமேல் இந்த காபிர்களுக்கு உழைச்சு நாங்க பட்ட பாடு போதும்டா. வெரி சாரி. சரி மன்னிச்சுக்கங்கடா, வேற மூடு ஆயிடுச்சு. காசு
அதனால முஸ்லீம்கள் நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், நான் சொன்னாலும் சரி, இஸ்லாத்துக்கு அனுமதி இருந்தா பேசுங்க, இல்லன்னா ஒதுங்கி நடந்துருங்க ப்ளீஸ். ஏன்னா போதும், எத்தனை பேரை நம்மளும் பாக்குறது. பொழுதன்னைக்கு நம்ம மண்ணில் போராடி எங்கெல்லாம் முஸ்லிம்களின் உரிமைகளும் உடைமைகளும் நசுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஏன் உயிர் கொடுக்கக்கூடியது எங்களோட கடமை. நாங்க அல்லாவுக்கு தாண்டா வாழ்வோம் இந்த உலகத்துல, எங்களுக்கு அல்லாஹ் தாண்டா பெரியவ, அவன் கொடுத்த மார்க்கம் தான் பெருசு, உலகத்துல ஒரு நாசமும் வேண்டாம் எங்களுக்கு. எங்களை ஒரு இஸ்லாமியனாக வாழ அனுமதி கொடுங்கள், இல்லை என்றால் அந்த உரிமையை பெறுவதற்கு நாங்கள் எந்தவித போராட்டத்தையும் சந்திக்க தயாரானவர்கள். அதனால உங்களுக்கு சில அல்ப சந்தோஷம் வேணுங்கிறதுக்கா இது எங்கிட்ட வந்து அவங்க டைரக்டா கேட்டுக்கலாமே. ஐ வுட் ஹவ் சென்ட் மெசேஜ் டு மை ஓன் மேன், help this அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியா கவர்மெண்ட் இஸ் மச் மோர் செக்யூர்ட் அண்ட் சேஃப்டி than them. We are not a small band of people, 58 countries, 140 crores Muslims. We must see the interest of Islam. We can't sell it out for your new mentality. எங்களுக்கு ஒரு மார்க்கம், ஒரு நெறி இருக்குது. அந்த நெறிக்கும் அந்த உடமைக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க நடப்போம். அதுக்கு உதவி செய்யறவனை தான் நாங்க மதிப்போம். எங்களை எவனும் மதிக்கலன்னா எவனா இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம். சரி, வெல்கம் டு இஸ்லாம். இஸ்லாம் ஒரு எளிமையான மார்க்கம். அந்த மார்க்கத்துக்கு இன்று பல பேர் தழுவ காரணம் குழப்பங்கள் இல்லை. அதில் நோ adulteration or pollution in Islam. ஏன்னா நீங்க குர்ஆன் எடுத்தீங்கன்னா ஒன்றே ஒரு புஸ்தகம் தான் திருக்குர்ஆன். சரி, அதில் 114 அத்தியாயங்கள், வசனங்களோ 6237 வசனங்கள். தவறாக 6666 என்று கணிப்பிட்டு விட்டோம். ஆனால் கம்ப்யூட்டரில் கொடுக்கும் பொழுது 6237 வசனங்கள் தான் இருந்தன. அது கால்குலேஷன் மிஸ்டேக், நோ ரிடக்ஷன் ஆர் இன்கிரீஸ்மெண்ட், பிகாஸ் இட்ஸ் தி ஃபைனல் ரெவலேஷன். சூடாயிட்டேன்ல, சாரி, மனசு கஷ்டம்.